அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து இமாம் கஸ்ஸால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி. அது எப்படிப்பட்ட சம்பவம் என்று சொன்னால், அவங்க ஒரு தரக்கா தொலை பேய்த்திக்கிறாங்க. தொழுந்துட்டு அவங்க பள்ளிக்கு வெளியே வாராங்க. தொழுந்து முடிஞ்சிட்டு வெளியே வாராங்க. வெளியே வந்து பார்த்தா அவங்க போட்டுக்கொண்டு இந்த ஸ்லிப்பர்ஸ், அவங்க போட்டுக்கின்ற செருப்பை காணாமல் காணாம போய்து. அப்படின்டா பேசிக்காக காணம் என்று சொன்னால் நல்லா விளங்குது. தாசரி களை எடுத்துக்கிறாங்க அவங்களோட செருப்பை. அப்போ உடனே என்ன செய்கிறாங்க, கசார் ரஹமத்துல்லாஹி பார்க்குறாங்க அவங்களோட செருப்பு காணம். ஒரு பக்கத்தில் ஈந்து அப்படியே அலை ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. ஓவன் அலை ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. அப்போ வந்து அதை வட்டையில் ஈக்கிறாங்களே அவங்க எல்லாம் வந்து சேர்றாங்க. இவர் வந்து கசார் ரஹமத்துல்லாஹி எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஃபேமஸான ஒரு நபர். ஸோ அவங்க எல்லாரும் கேட்குறாங்க, உஸ்தாத் நீங்கள் ஏன் அழுவுறீங்க, நீங்கள் அளவானம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, என்ற செருப்பு காணாம பேத்துட்டு அதுக்காக அழுவுறீங்க, நீங்கள் வருத்தப்படவான, உங்களுக்கு நாங்கள் செருப்பு வாங்கி தரோம், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, செருப்பு ஒன்று வாங்குறது பெரிய விஷயமா, நான் உங்களுக்கு வாங்கி தரேன், நீங்கள் அளவானம் என்று எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இமாம் கசார் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து என் செருப்பு காணாமல் போனேன்னு நினச்சி அழல்ல. அப்படின்னு சொன்னால், நான் எனக்கு செருப்பு வாங்கலான்னு நினச்சி அழல்ல, அதுக்காக நினச்சல. நான் ஏன் அழுகுறேன்னு சொன்னால், என் செருப்பை ஒருத்தர் எடுத்துக்கிறாரு, எந்த பெர்மிஷன் இல்லாமல், என்ன அனுமதி இல்லாமல் எடுத்துக்கிறாரு. மேபி நான் சும்மா சொல்கிறேன், களை எடுத்துக்கிறாரு. அப்போ வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனுஷனுக்கு கியாமத் என்ன செய்வான்டா, இந்த செருப்பு எடுத்ததுக்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனுஷனுக்கு கியாமத் நாளில் நெருப்பால் 2 செருப்பு அணிவிப்பான். அதை பற்றி யோசிச்சு தான் நான் கவலைப்படுறேன்னு சொன்னான். அதை பற்றி யோசிச்சுதான் அதான் நான் கவலைப்படுறேன்னு சொன்னாங்க. இதில் எங்களுக்கு என்ன படிப்பு நீக்குது? எனக்கு கஸ்ஸால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து முக்கியமான படிப்பினை வந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்று சொன்னால், அவங்க வந்து உம்மத்துடைய கவலையை ஐட வச்சு உணர்த்தி வைக்கிறாங்க மனுஷருக்கு. எப்படி ஒரு மனுஷன் ஒன்று பாவம் ஒன்று செய்யக்கொள்ள அவங்க தலையில் உடனே வந்தது வந்து, அதை மனுஷன் ஒரு பாவம் செய்கிறானே, அதை மனுஷன் கியாமத் நாள்ல நிலைமை என்னை, அதை கியாமத்னால் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும், இதுதான் அவர்கிட்ட தலையில வந்தது. எந்த சந்தேகமும் இல்லை. இமாம் கசார் ரஹமத்துல்லாஹி மனசால் அதை மனுஷனை மன்னிச்சுப்பாங்க. அவங்களுக்கு செருப்பு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அவங்க ஏன் இந்த சம்பவத்தை ஆயினை வச்சு சொன்னாங்கன்றா, அவங்க ஒரு சில விஷயங்கள் மனுஷருக்கு விளங்கப்படுத்துகிறாங்க. உண்டு, ஒரு மனுஷன் ஒரு பொருளை அனுமதி இல்லாமல் எடுக்கிறது எவ்வளோ பெரிய பாவம், களவு எடுக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் என்றது மக்களுக்கு உணர்த்துறதுக்காக வேண்டிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நாங்கள் உம்மத்தை பற்றி எவ்வளோ தூரத்துக்கு கவலைப்படணும். இன்றைக்கு நாங்கள் எங்களோட கண்முன்னுக்கு பாவங்கள் நடந்து கொண்டு ஈக்குது, நாங்கள் அந்த மனுஷரை வெறுப்பாக தான் பார்க்குறோம். வெறுப்பை பார்க்கறது இல்லை. நாங்கள் எங்களோட கண்முன்னுக்கு ஒரு பாவம் நடந்தால் அந்த மனுஷரை வெறுப்பை பார்க்கறது இல்லை, நாங்கள் கவலையோடு பார்க்கணும், கவலைப்படணும். நாங்கள் அந்த மனுஷருக்கு துவா செய்யணும். யா அல்லாஹ், இந்த மனுஷன் பாவத்தை மன்னிச்சுடு, யா அல்லாஹ் இந்த மனுஷனை நேரான வழியில் அனுப்பிடு, யா அல்லாஹ் இந்த மனுஷரை இந்த பாவத்துக்காக தண்டிச்சுடாத யா அல்லாஹ் அப்படின்னு நாங்கள் துவா செய்யணும். எங்களோட நியாஸ் மௌலவி மௌத்தாயிட்டாரு, பெரிய ஒரு ஆலிம். அவர் சொல்லுவார், நாங்கள் ஒத்தட்ட குறையொண்ட காண்றோம், அதை ஒத்தட்ட மனுஷன் குறைய கண்டு நாங்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு பக்கத்துக்கு மூளைக்கு வந்து, யா அல்லாஹ் இந்த மனுஷன் இந்த மாதிரி குறையொண்டிக்குது, யா அல்லாஹ் இவர் ஒரு பாவம் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறார், யா அல்லாஹ் இவர்கிட்ட குறையொண்டிக்குது, யா அல்லாஹ் இந்த குறைய நீ மன்னிச்சுடு, இவரை திருத்திடு என்று சொல்லி ஒரு மூளைக்கு யாருக்கும் தெரியாமல் நாங்கள் வந்து அந்த மனுஷனுக்கு துவா செஞ்சோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பயோ அவருக்கு இறங்கிக்கிற ரஹ்மத்தை உடனே இறக்கிடுவானா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனுஷனை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறான், எப்பயோ இறக்க வேண்டிய ரஹ்மத்தை உடனே இறக்கிடுவான். நான் என்ன சொல்ல வரேன்டா, இன்றைக்கு நாங்கள் எங்கட நிலைமை என்ன இதுக்கு, யார்கிட்ட சரி குறைய கந்தா நாங்கள் அது இன்னொருத்தருக்கு போய் சொல்ல காட்டி எங்களுக்கு தூக்கம் போறல. எங்களோட வாய் வந்து வாயில் வந்து கொண்டே இருக்கும், இதை யாருக்கு போய் சொல்கிறேன், இதை நான் ஒருத்தட்ட குறைய கண்டுட்டேன், பாவம் கண்டுட்டேன், அதை பற்றி யார் சொல்கிறேன். மாறாக எங்களோட உள்ளத்தில் எப்படி வரணும், ஒரு மனுஷன் தொழாமைக்கிறாரா, அவருக்கு நாங்கள் துவா செய்யணும், அவருக்கு நிறைய துவா செய்யணும். யா அல்லாஹ் அவருக்கு தொழக்கூடிய பாக்கிய கொடு, நாங்கள் அவருக்கு எங்களுக்கு ஏழுமானமாக எத்தி வைக்கணும், ஏழுமான மாதிரி நாங்கள் அவருக்கு பயானுவலை அனுப்பணும், அவரை பற்றி கவலைப்படணும், நாங்கள் துவா செய்யணும். அஜி அப்துல் அப்சா பாகிஸ்தான் அவர் சொல்லுவார், இன்றைக்கு வந்து பயான் பண்ணுற மனுஷர் இது உம்மத்துக்கு தேவையில்லை, இன்றைக்கு தேவை உம்மத்தை பற்றி நினைக்கி அழுகுற மக்கள், பயான் பண்ணுற மக்கள் வேணி மட்டும் மீக்கிறாங்க. நிறைய பேர் இன்றைக்கு ஒவ்வொரு விதவிதமாக பயான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இது உம்மத்துக்கு தேவை வந்து உம்மத்தை பற்றி நினைச்சி அழுகுற மக்கள், தஹஜ்ஜுத்ல அழுகுற மக்கள் என்று சொல்றாங்க. அவர் சொல்றாரு,
பயானால பேச்சால மனுஷன் உள்ளங்கள் மாற போறதில்ல, மாறாக துவாவால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கள் உள்ளங்களை மாத்துவான்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னா என்ன, எங்கட பேச்சு மட்டும் இல்ல, நாங்க எங்களுக்கு ஏழுமானமாய் சொல்றதோட மனசுல ஒரு ஒரு அந்த கவலையோட, உம்மத்தை பத்தி ஒரு கவலையோட நாங்க பேசிக்கொள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். ஒரு சின்ன ஒரு சம்பவம்னு சொல்றேன். ஒரு ஒருத்தரை சந்திக்க பேத்திங்க இருந்தாங்க. அந்த மனுஷன் பள்ளிக்கு வராதே ஒரு மனுஷன் அவரை கூப்பிட பேத்திருந்தாங்க. கூப்பிட்டுட்டு பேத்து ஒருத்தர் அவர் பெரிய ஒரு லோயர் உண்டு. இவர் போனவரும் ஒரு பெரிய ஒரு நல்ல படிப்பில் இருக்கிற ஒருத்தர். இந்த அவரோட மிச்ச நேரம் பேசுகிறாரு. மிச்ச நேரம் அவருக்கு ஹதீஸ் குர்ஆன் ஆயத் எல்லாம் விளங்கப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு. நீங்கள் இப்படி 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 எல்லாம் பாமிக்குது, இப்படி இப்படி எல்லாம் செஞ்ச இவ்வளோ நன்மைக்குது எல்லாம் அவருக்கு விளங்கப்படுத்துகிறாரு. விளங்கப்படுத்தி சொல்கிறாரு, நீங்கள் இப்போ பள்ளிக்கு வாங்க எங்களோட, உங்களுக்கு இந்த நன்மையெல்லாம் அனுப்பிச்சு கொள்ளையிலும், நீங்கள் பள்ளிக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு வேலைக்குது, எனக்கு இப்போ வரையில நான் பொறைக்கு வரேன் இல்லை நான் என்று சொல்லி அவங்கள போக சொல்கிறாரு. திரும்பி போக சொல்கிறாரு. அப்போ வந்து அதில் இன்னொரு மனுஷர் வந்திருக்கிற அந்த உம்மத்தை பற்றி கவலைக்கிற மனுஷர் அவர் சொல்கிறாரு, இவர்கிட்ட அனுமதி கேட்குறாரு, நான் கொஞ்சம் பேசவா இது மனுஷரோட அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இவ்வளோ நேரம் பேசினேன், ஒன்றுமே நடக்கல, நீ என்னத்தை தான் பேச போகிறாய் அப்படின்னு. இல்லை எனக்கு ஒரு அனுமதி தாங்க, நான் கொஞ்சம் பேசுறதுக்கு அப்படின்ட்டு. அவர் சொல்கிறார், ஓகே பிரச்சனை இல்லை, நீங்களும் பேசி பாருங்க, அப்போ கூப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு இவர் மனுஷங்கிட்ட பேச சொல்கிறாரு. அவர் பெரிய ஒரு சல்லிக்கார மனுஷன் என்றால் அவர் வீடு முழுக்க பெரிய வீடு, பெரிய வசதி வாய்ப்பு இருக்குது, வீடு எல்லாம் நல்ல பொறுமதியான ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. அப்படி ஒரு சல்லிக்கார ஒரு மனுஷன். அந்த மனுஷன் பார்த்து இந்த மனுஷன் போய் இந்த உம்மத்துல கவலைக்கிற மனுஷன் போய் அவருக்கு சொல்கிறாரு, அவரை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு ஒரு விஷயமிக்கு நான் உங்களுக்கு சொல்லவா? ஓ சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது. அப்படியா, உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது? அவர் சொன்னாராம், நீங்கள் துன்யாவில் எவ்வளோ பசங்க வாழ்றீங்க, பசங்க வீடு தந்திக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இது வீடு தந்திக்குது, ஃபேமிலி தந்திக்குது, நீங்கள் வசதியாக வாழ்றீங்க, பசங்க வாரீங்க, இதை விட இதே மாதிரி இல்லாட்டி இதை விட சந்தோஷமா வசதியா நல்லா கம்ஃபர்டபுளான லைஃப் நீங்கள் மவுத்துக்கு போகிற சொர்க்கத்திலே மீக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாராம். அவருக்கு அந்த பேச்சுக்குது, அந்த பேச்சு உடனே உள்ளத்துக்கு பட்டுட்டான். ஏன்னா அவருடைய பேசினவருடைய பேச்சு அவர் உண்மையில கவலையில பேசுறாரு. அவருடைய உண்மையான ஜெனுவின் கவலை என்ன தெரியுமா? இந்த மனுஷன் துன்யால எவ்வளவு பசந்தாய்க்கிறான், அதே போல மவுத்துக்கு போறவும் இந்த மனுஷன் பசந்தாய்க்கணுமே என்ற அந்த கவலையோடு பேசுறாரு. அந்த மனுஷன் திருப்பி உடனே கேட்டாராம், நான் அதுக்கு என்ன செய்யணும் என்று. அப்போ அவர் சொன்னா, நீங்க எங்களோட பள்ளிக்கு வாங்க, அந்த எங்களோட கலந்துக்கோங்க, உங்களுக்கு இந்த துன்யால மாதிரி மவுத்துக்கு போறவும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த மனுஷன் இந்த மனுஷரோட பள்ளிக்கு வந்து பெரிய தொழுவாளியாக, பெரிய இபாதத்தாளியாக, பெரிய தாயாக அவர் அந்த மனுஷன் மாறுறாரு. ஏனென்று சொன்னா இந்த பேச்சில் இல்லை, அந்த மனுஷன் உள்ளத்துல ஒரு கவலை இருந்துச்சு. அந்த கவலைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு மனுஷனுக்கு இதாயத்தை கொடுக்குறான். என்ன சொல்ல வரேன்டா, இந்த கவலை, இது உம்மத்துடைய கவலை எங்களோட வாழ்க்கையில வரணும். நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டு கொண்டு ஒருத்தரோட பேசுகிறோமோ, நாங்கள் சரியாக பேச மாட்டோம், எங்களோட பேச்சு ஒன்றுமே விளங்காது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனுஷனுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அழுகுறோமோ, அந்த மனுஷன் பேரை சொல்லி தாஜத் துவா கேட்டு அழுகுறோமோ, அவருக்கு ஹிதாயத் கிடைக்கும், யா அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்து கொடு, இவரை தொழுவையாக்கு, இவர்கிட்ட பாவத்தை இல்லாமல் அழுகுறோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனுஷர்களுக்கு ஹிதாயத்து கொடுப்பான். ஒரு மனுஷன் என்றது ஒருத்தர் இல்லை, அது ஒரு பரம்பரை. அவருடைய புள்ளைகள் அது ஒரு பரம்பரை. அந்த அத்தனை பேருக்கு ஹிதாயத் கிடைக்கிறதுக்கு உங்களோட துவா, உங்களோட கவலை, உங்களோட முயற்சி காரணமாகும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.